அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹைதராபாதி பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே செம சூப்பரான ஒரு கிரேவிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுருனதுக்கப்புறம் நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பாகணும்னு அவசியம் இல்லை, கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் நமக்கு போதும். அடுப்பு வந்து லோலே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரைஞ்சி போகாது, ஒட்டாமையும் இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் பொரிக்கிறதுக்கு நான்ஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சில்வர் பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும், எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், உடஞ்சி போயிடும் பன்னீர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கே எடுத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா கலர் வரணும். இங்கே பாருங்கள், நல்லாவே கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ இந்த பன்னீரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம வந்து பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்னால் 4 எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, இதோட 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும், அது ரொம்ப முக்கியம், அதான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா? இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நல்லா சூடாக இருக்குல்ல, இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நல்லாவே ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே நான் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது அதே கடாயை தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு துண்டு பட்டை, இது நல்லா பொடி பட்டை இருந்தால் 3 எடுத்துருக்கேன். திக்கான பட்டைனா ஒரு பட்டை போதும். 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டோம். கொத்தமல்லியும் புதினா பச்சையாக தானே சேர்த்து அரைச்சிருக்கோம், அதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும், அதுக்கு நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கோம். இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி தயிரில் சேர்த்து கலந்து விடும்போது, தயிர் சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, தயிர் வந்து பிரிஞ்சு போகாது, திரியாக இருக்குல்ல, அந்த மாதிரி வராது நமக்கு. முடிஞ்சளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டோம். இப்போ அடுப்பில் பாருங்கள், நம்ம வச்சது நல்லாவே வதங்கிருச்சு, கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம போட்ட எண்ணெய்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தாலும் தயிர், அதை சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விட்டோடனே கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆயிரும். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்துட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸியில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நானும். இப்போ மூடி வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். மேலே வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை சேர்க்கணும்.
இப்போ பச்சை வாசனை போய் ஒரு நல்ல வாசம் வரும். இந்த டைமில் தான் பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கக்கூடாது, சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பன்னீரில் உள்ள கிரேவிலாம் இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. 7 நிமிஷமாவது கண்டிப்பாக கொதிக்கணும். நடுவில் 2-3 தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பன்னீர் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை சேர்க்குறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் தான் நம்ம வந்து பாலாடை சேர்க்குறோம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாட்டையும் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பாலாடை இருக்கும். நெய் எடுக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த பாலாடையை நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். மூடி வச்சிடலாம். பன்னீர் செய்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கொதிச்சிச்சு அப்படின்னா சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்காது கிரேவி. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நமக்கு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. ஹைதராபாதி பன்னீர் கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.